ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா அன்னைக்கு முட்டை தோசை ஊற்றி தர சொல்லி கேட்டிருக்கேன். முட்டை தோசை வேணாம் நிஷா, ஆம்லேட் போட்டு கொடு. முட்டை தோசை வேணாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எங்கடி நாட்டுக்கோழி முட்டை போட்டு கொடுறி? நாட்டுக்கோழி முட்டை தான் இல்லை, ஏது நாட்டுக்கோழி முட்டை? நாட்டுக்கோழி வச்சுருக்கேன் நீ தான் நாட்டுக்கோழி கண்ட்ரி சிக்கன். நிஷா என்ன சாப்பாடு செஞ்சுருக்கான் அன்னைக்கு? இப்போ எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கா. நீ சாப்பிட்டியா இல்லையா? புருஷன் சாப்பிடாம பொண்டாட்டி சாப்பிடும். இப்படியெல்லாம் நான் பாசமாக பேசினா தான் என்னை கமெண்டில் திட்டாவது மாட்டாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கியா? ராஸ்கல் ஊத்துறி நீ தோசைய போடி. இது சட்னியை காமி, இஞ்சி சட்னி. செல்வாக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு செஞ்சேன். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு, பொட்டுக்கல்லை எல்லாம் போட்டு நீட்டாக இஞ்சி சட்னி. நான் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன். ஏன் நிஷா இவ போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டா, நான் இங்கே ஒன்றும் சாப்பாட்டு வழி இல்லாமல் இங்கே பார்த்தோம். நீ அங்கே ஆஸ்பத்திரியில் நிம்மதியாக இருந்தியா? நீட்டாக சாப்பாடு வந்துடும், நேரத்துக்கு எந்திரிச்சு சாப்பிடுவோம், டீ வரும், அந்த மறுபடியும் போய் படுத்துக்கலாம். இப்போ இங்கே வரவும் சமைக்க சொல்கிறாங்க, தோசை ஊற்ற சொல்கிறாங்க. அப்போ யாரீ ஊற்றி கொடுக்குறது? வீட்டில் யாரீ இருக்கா? நீ தானடி உன் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் ஊற்றி கொடுக்கணும். நல்லா இருக்கப்ப நான் செஞ்சு கொடுக்கலையா? செஞ்சு கொடுத்தேன். இப்போ இதே தோசை இப்போ நான் ஊற்றுறேன்னு வச்சுக்க, இந்த கமாண்டில் திட்டுறவங்கலாம் கேட்டுக்கோங்க. இதே தோசையை நான் ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ யார் என்னென்ன செய்யணுமோ அது தானே செய்ய முடியும். என்ன பண்ணுறது? சாப்பிட்டு தூங்குறாங்க. இது ஏன் தட்டு வந்துட்டு தோசை சுட்டு சுட்டு எடுத்து வைக்க. என்னடி கோழி முட்டையில் கோழி பீப்பின்னு இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, கோழி சூத்துலேருந்து வர்றது முப்பி தான். மேலே உள்ள ஓடாதீங்க, அப்புறம் உள்ளே உள்ள முட்டையை தானே திங்க வர. எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் இருக்குது, அண்ணன் பேரெல்லாம் வேணாம். அது ஒரே ஒரு தடவை கோழி பீயோட முட்டையை பார்த்துருச்சு. அதுலேருந்து அது முட்டை திங்கிறதே விட்டுருச்சு, வாழ்க்கையிலே விட்டுருச்சு. ஆனால் இப்போ நான் கோழி பீயை வாயில் வேண்டா கூட தின்னுட்டு இருப்பேன். ஏன் முட்டை தானே நமக்கு முக்கியம். கோடிய கரையில் காக்கா பீ பேண்டிச்சு, பீயை ஒதுக்கி வச்சுட்டு நான் பாட்டுக்கு சோறை தின்னுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன வயிற்ற பசின்னா ஒரு தடவை நாய்கிட்ட வச்சு வடையை எடுத்து தின்னீங்க. நாய் கொஞ்சம் வடையை தின்னுச்சு, நான் கொஞ்சம் தின்னேன். அதுக்கு என்ன பண்ணுறது? நிஷா நீ எல்லாம் அனுபவப்படாத ஆள் நிஷா. நான் அந்த சைக்கிள் விளாக்குன்னு சைக்கிள்லேயே ஒரு 6 மாதம் சுற்றினாங்க. சைக்கிள்லேயே போயிட்டு இப்போ சாப்பாடு இல்லாதப்போ சாப்பாடு இல்லாதப்போ இருக்கிறப்ப பிரியாணி தின்னுக்கணும், இல்லை இருக்கிறப்ப லெக் பீஸு, இல்லாதப்ப பழைய சோறு. சாப்பிடு சாப்பிடு இருக்கிறப்ப லெக் பீஸு, இல்லாதப்ப பழைய சோறு தின்னுக்கணும். அவ்வளோதான், வாழ்க்கையோட சூத்திரமே அதுதான். எல்லா நேரமும் லெக் பீஸ் வேணும்னு கேட்க முடியுமா? எல்லா நேரமும் லெக் பீஸ் கிடைக்குமா? எல்லா நேரமும் கிடைக்கும், என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அவங்க சாப்பிடாம வயிற்ற பட்டினி போட்டாவது அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு செய்வாங்க. அது ஒரு அளவு தானே. அதெல்லாம் அளவே கிடையாது அதுக்கு. சரி இப்போ என்ன, ஒரு ஆம்லேட் போட்டுக்குறீ நிஷா? பார்த்தா 7 முட்டை 8 முட்டை இருந்துச்சு. எது பீ முட்டையாக இருந்துச்சோ எல்லாத்தையும் இங்கே எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா. ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடு. 7 முட்டை 8 முட்டைல 10 முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அதில் எவ்வளோ அடுக்க முடிஞ்சா அதை அடிச்சு மீதி அதை கழுவிக்கிட்டு கொண்டு போய் வேணா வச்சுக்கலாம். என் முட்டை ஓடையாதீங்க, பண்ணி சொன்ன மாதிரி ஓடையாதீங்க, போகிறோம் போட்டு அடிச்சு விடும். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் எங்கள் வீட்டில் தோசை தாங்க இறங்கும். நிஷாவை எதுக்காக முட்டை வாங்கிட்டு வந்ததுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நிஷாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. டெய்லி 2 அவிச்ச முட்டை, அதுவும் ஃபுல்லாக அவிக்காமல். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாரோ ஒரு சப்ஸ்கிரைபரு, ஃபுல்லாக அவிக்காமல் அந்த ஆமாம் கொஞ்சம் ஆஃப் ஆகும் இல்லை முக்காவும் இல்லை. பைத்தியமானி ஆஃபாக வச்சுட்டு 2 முட்டை பகலில் திங்க சொல்லியிருக்கீங்க. நைட்டில் திங்காமல் பகலில், காலையில் திங்க சொல்லியிருக்கீங்க, இல்லை மத்தியானம் திங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நிஷாவுக்கு முட்டை வாங்கிட்டு வந்தது. அது பிராய்லர் கோழி முட்டையில் சத்தம் இருக்காது. சத்து இல்லாட்டியும் திங்க வேண்டியதான், ப்ரோட்டீன் தானே. பட்டுக்கோட்டை போனால் இந்த கால் வாங்க போகிறாங்களா, ஆட்டுக்கால், அப்போ அங்கே நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும், வாங்கிட்டு. சரி, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து டெய்லி காலையில் திங்கணும். மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லியிருக்கீங்க கமெண்டில். குடல் வாங்கி திங்க சொல்லியிருக்கீங்க, குடல் புண்ணாடுறதுக்கு. ஏன்னா குடலில் தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே திங்க மாட்டான், நூனாயம் படைக்கிறவ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எது காஸ்ட்லி? எதுவுமே சாப்பாட்டில் எது காஸ்ட்லி? ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. நம்ம என்ன தோசை திங்கிறோம், இட்லி திங்கிறோம், என்ன காஸ்ட்லி? கறி திங்கிறோம், மீன் திங்கிறோம், இது என்ன காஸ்ட்லியா? ஒருத்தவங்கலாம் பீட்சாவே 10,000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. நம்ம அது மாதிரி அதிகம் அதெல்லாம் கிடையாது. இருக்கிறது சாப்பிட்டுக்க வேண்டியதான்.
எதுக்கடி போல தோசையை அடிக்கி வச்சுக்கிட்டே இருக்க சடன்னு நீங்க எப்படி 3 தோசை 4 தோசை சாப்பிடுவீங்க? 3 தோசை வந்து அவ்வளோதான் லிமிட்டு அவ்வளோதான். தோசை இந்த இதோட 3 தோசையை ஊத்திட்டு அப்புறம் ஒரு முட்டையை போடணும் உங்களை சாப்பிட வைக்கணும். அப்புறம் நான் 2 தோசை சாப்பிடுவேன். நான் 2 ஊத்திட்டு உனக்கு இதே தேங்காய் சட்னியா? அது காரத்தை பொடி எல்லாத்தையும் திங்கிறதுன்னு தெரியல. சர்க்கரையை தொட்டு தின்று அப்படின்னா அது ஒரே இனிப்பா இருக்கும் வாய். அப்போ வேற என்ன திங்கிற? இப்போ உனக்கு ஒரு சட்னி அரைச்சிட்றியா? ஏய் நிஷா சிம்பிளாக சொல்கிறேங்க பாரு நிஷா. இல்லை சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை போடு, இங்கே அழகாக ஒரு மிளகாவை போடு, அரைச்சின்னு வச்சுக்கோயேன். நானும் தொட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும், நீயும் தொட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். வேலை முடிஞ்சு போச்சு. ஒரே பச்சை வாடை வரும், வதக்காம போட்டா எனக்கு எதுவும் வேண்டாம். சரி லைட்டாக வதக்கி விட்ரு. இப்போ உனக்கு கார சட்னி வேணும், அதான் வலு வசர காட்டாதவும் நானா கேட்டேன்னா உனக்கு 2 சட்னியில 7 சட்னி அரைக்க முடியாது. எங்கள் அம்மா வந்துட்டுனுச்சு ஒரு சட்னி தேங்காய் சட்னி அரைக்க சொன்னா நல்லா நீட்டா இஞ்சி போட்டு அரைக்க சொன்னா. அதாவது சாப்பிடையில ஒரு தோசைக்கு தேங்காய் சட்னி, ஒரு தோசைக்கு கார சட்னி, ஒரு தோசைக்கு எல்லா தோசைக்கு தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடுவோம்னு தப்பு இல்ல. இஞ்சே கறிக்கும் கூட இல்லாம சாப்பிடுறாங்க. அது எல்லாம் அப்படிதான் சாப்பிடுறாங்க. செல்லம் வந்து வண்டி ஓட்ட போயிருந்தாரு. ஒரு சாம்பார் தான் இப்போ 2 நாளைக்கு வச்சுக்குவோம். காலையில் இட்லி தோசைக்கு, மதிய சாப்பாடுக்கு, மக்கிய நைட்டு வந்து தோசைக்கு வச்சுக்குவோம். வீட்டில் நாங்கள் சட்னி அரைக்கலை. 2 நாள் வந்து சாம்பார் வச்சுருந்தோம், 2 நாள் புளிக்குழம்பு வச்சுருந்தோம், 2 நாள் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோம். சட்னியே நாங்கள் அரைக்கலை. உனக்கு நீ அரைச்சி நேற்று பெரியம்மா கொடுத்த இட்லி பொடி இருக்கா? இருக்கு. அப்படியே பொடி தோசையா போட்டு விட்ருங்க. சட்னி அரைக்க சொல்லுவார், இவ்வளோதான் திம்பார். அப்புறம் அதோட அவ்வளோதான். இருந்தாலும் கறி குழம்பு மீன் குழம்பு இருக்கும். அந்த மீன் குழம்பு கறி குழம்பை விட சட்னி ஒன்று அரைக்கும்பாரு. அப்புறம் மீன் குழம்பு கறி குழம்பே ஊற்றி தின்றுவார். அப்புறம் அந்த சட்னி என்னாவும் மிச்சமாயிடும். கேட்டால் இது பழசு எனக்கு வேண்டாம், அப்பயே ஃப்ரெஷ்ஷாக வேணும் பாரு. ஏய் நானாவது நல்ல வண்டி, ஒவ்வொரு வீட்டில் போய் பாருறி. இதெல்லாம் யாருக்குன்னா அவ சமைக்கிறாங்களோ அவளுக்கு தான் அவளை வருத்தமும் வலியும் தெரியும். முடியாதப்பவும் சமைச்சு கொடுக்குற பரவாயில்ல. இப்படியே சொல்லியே நிஷாவுக்கு வில் பவர் ஜாஸ்திங்க. அது நிஷாவெல்லாம் அவளுக்கு உடம்பெல்லாம். ஆச்சரியப்பட்டாங்க. டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? சரி டாக்டர் அம்மானாலும் ஒன்று தான், டாக்டர் அம்மானாலும் ஒன்று தான். என்ன சொன்னுச்சுன்னு சொல்லு. இப்போ ஆச்சரியப்பட்டாங்க சொன்னுச்சுன்னு. என்னோட ஆப்ரேஷன் பண்ண 9 பேர் படுத்து கிடக்க, 8 பேர் படுத்துருக்காங்க. நீ மட்டும் நடக்கிறாங்கிட்டு வராங்கிட்டு வர. அவங்கெல்லாம் படுத்த மணிக்கு எந்திரிச்சு சோறு தின்னுனா கூட எந்திரிக்காங்கல்ல அப்படின்னு அப்படி சொன்னாங்க. சரி உனக்கு பத்மா பூஷன் விருது மிஸ்டர் ஏகேவுக்கு கொடுத்த மாதிரி உனக்கும் கொடுத்துடலாம். சரியா? இங்கிட்ட இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஓடுது, இங்கிட்ட தோசை சுட்டுக்கிட்டு இருக்கு. அங்கிட்ட துப்பாக்கி சூடு, இங்கிட்ட தோசை சூடு. இப்போ என்ன எங்கள் பெரியம்மா கொடுத்த இட்லி பொடி இருக்கா? இருக்குங்க. இப்போ முட்டையை ஊற்றுவா, தோசையை ஊற்றுவா, பொடி எதையோ ஒன்று ஊற்று. மொத்தத்தில் சாப்பிட தானே போகிறோம். சரி ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. நம்ம சாப்பிட்டோம். ஓகேங்க பாய்ங்க. நம்ம 2 நாளையில் அன்னதானம் பண்ண போகிறோம். நிஷா தான் பண்ண போகிறேன். என்ன நிஷா? ஓகே. தையல் பிரித்ததுக்கு அப்புறமா பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடலாமா? எது எப்படி இருந்தாலும் பண்ணிடுவா நிஷா. ஓகேங்களா? ஓகே பாய்.